விஜயனுடைய அந்த வில்லிவாக்க பிரச்சாரம் ரத்தாகி இருக்கு இல்லையா? இங்க வில்லிவாக்கத்துல அங்க மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, விஜய் வருவாரு, அவர் பேசுறத பார்க்கலான்னு சொல்லி. ஆனா இப்ப சடனா இது கேன்சல் ஆகியிருக்கு. இப்ப இந்த நிலையில காத்திருந்த வில்லிவாக்கத்துல காத்திருந்த நிர்வாகிகளும் பொதுமக்களும் தொண்டர்களும் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். ரொம்ப நெருக்கடி பண்றாங்க. நாங்க ரொம்ப ஃபீல் பண்றோம் எங்க தளபதி வரலன்ட்டு. நாங்க காலையில இருந்து எங்க தளபதியை பார்க்கணும்னு இருந்தோம். எங்களால என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி எங்களுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டாம் ப்ளீஸ். எங்க தளபதி வராங்க, விடுங்க எங்க தளபதியை. ஏன் எங்களை மேல எங்களுக்கு ஏன் கஷ்டம் கொடுக்குறீங்க? எங்க தளபதி வரணும். மன உளைச்சலுக்கு இப்ப நாங்க ஆளான இருக்கோம். காலையில இருந்து இங்க இருந்திருக்கோம். வேட்பாளர் அறிவிச்சாங்க, காலையில வந்தா இன்னும் வீட்டுக்கே போகல, இங்கதான் இருந்திருக்கோம். ரொம்ப கஷ்டமா மனசு கஷ்டமா இருக்கு. வருவார் ரொம்ப ஆர்வத்தோட வந்தேன் நான் பாக்கலான்ட்டு. என்னால பாக்க முடியல. ரொம்ப மேல கஷ்டம் கொடுக்குறீங்க. அது எங்களுக்கு தான் நல்ல தீர்ப்பா வரும் நாங்க நம்புறோம். வெற்றி நிச்சயம் எங்களுக்கு பண்றது. ஆனா அவர் வந்த பேருக்கு கண்டிப்பா இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. கண்டிப்பா அவர் உட்காருவாரு சீட்ல. அது எவனாலே தடுக்க முடியாது. கண்டிப்பா அவர் வருவாரு. நட பிரச்சாரமாவே வருவாரு. 4 மணி நேரமா காத்துட்டு இருக்கோம் சார். அதான் சார் சரியான பாதுகாப்பு இல்ல சார், அதுதான் காரணம், வேற எதுவுமே கிடையாது. 4 மணி நேரம் ரைட். இப்ப நம்ம தொண்டர்களும் அங்க காத்திருந்த நிர்வாகிகள் அவங்கலாம் விஜயனுடைய அந்த வில்லிவாக்கம் பிரச்சார பயணம் ரத்தாகி இருக்கிறதுனால அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்ததை நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக விஜய் ஆதரவு பெற்ற நம்மளுடைய முஸ்தபா அவர்கள் இணைகிறார். அவரோட பேசலாம். அவர் ஒரு வேட்பாளரும் கூட. அவர் தரப்புல இருந்து என்ன கருத்துக்கள் முன்வைக்கப்படுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வணக்கம் சார், இணைப்புல இணைஞ்சதற்கு நன்றி சார். இப்ப நீங்க பார்க்குறீங்க 2 இடம் ரத்து செய்யப்பட்டிருக்கு, 4 இடங்கள்ல. தொண்டர்கள் ஒரு பக்கம் அவங்களுடைய கருத்தையும் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் பாதுகாப்பு வழங்கலன்ற புகாரையும் முன்வைக்கிறாங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார் இது தொடர்பா? மேடம், என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியாகவே தமிழக வெற்றி கழகம் தொடங்கின நாள் முதலே ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசாங்கம் பல இன்னல்களை கொடுத்திருக்குது. அவர் பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டேட் அறிவிற்கு முன்னாடியே தேர்தல் பரப்புரையை தொடங்கினாரு. நம்ம கரூர்ல என்ன விஷயம் நடந்ததுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா முறையா எங்களுக்கு SOP கொடுன்னு கேட்டிருந்தாங்க. அந்த SOPயும் மிகப்பெரிய கடுமை நெருக்கடியில தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி திமுக அரசாங்கம் கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து சரி எலெக்ஷன் கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மக்கள் மன்றத்துல போய் பிரச்சார பரப்புரையை தொடங்கலாம்னு சொல்லி அவர் களத்துல இறங்கும் போது அதுக்கும் பல இடத்துல தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வேட்பாளர் இடையூறு கொடுத்தாங்க. தமிழக வெற்றி கழகத்துல மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் DGP அலுவலகத்தை நாடி இங்க இருக்கக்கூடிய 10 அதிகாரிகளை நீங்க இடம்பெயர்க்கணும் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்டே புகாரா கொடுத்திருந்தார். அதை தொடர்ச்சியாக இன்னைக்கு பரப்புரையை தொடர்ந்து இருக்கிறார். அதுக்கு மீண்டும் இன்னல் கொடுக்குற மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல இடத்துல இப்ப நடக்கக்கூடிய 2 தொகுதியில பாதுகாப்பு இல்லை, போக்குவரத்து நெரிசல் இருக்குது. அவர் ஒரு தொகுதி கடந்து வர்றதுக்கே மிகப்பெரிய இன்னலா இருக்கு. அதனால வேண்டுமென்றே செய்யணும்னு சொல்லி இந்த ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிட்டு அவர் போயிருக்கிறாருன்னு நான் பாக்குறேன். நன்றி திரு முஸ்தபா, இணைப்பில் இணைஞ்சு உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு. தவேக தலைவர் விஜயனுடைய 2 இடங்களுக்கான பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது அடுத்தபடியாக எப்பொழுது நடைபெற இருக்கும் என்ற தகவலும் வெளியாகவே நாம் காத்திருப்போம். அங்கு காத்திருந்த மக்களினுடைய கருத்துக்களையும் நாம் கேட்டு பெற்றோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.